பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். நாங்கள் சூரத்துல் அல்-ஜுமாவுடைய 6வது வசனத்திலே ஃபத்தமன்னவுல் மௌத்த இன் குந்தும் சாதிக்கின் என்ற அந்த பகுதியை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஏற்கனவே குறிப்பிட்டான், நீங்கள் யஹூதிகளை பார்த்து கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹுடைய அவுலியாக்கள் என்று வாதாடி கொண்டிருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள், மரணத்தை யாசியுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். இங்கே அவுலியா உல்லா என்ற அந்த கன்செப்ட் மிக முக்கியமான ஒரு பகுதி. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் குறிப்பாக அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பை தொழுகைகளாக இருக்கலாம், ஏனைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், இவற்றிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிலிஜியஸ் ஸ்காலர்களை, ஆன்மீக தலைவர்களை நாங்கள் பொதுவாக அவுலியா என்கிற அந்த கன்செப்டுக்குள்ளால் நாங்கள் பார்ப்பது உண்டு. ஆனால் அல் குர்ஆனிலே சூரத்து யூனுஸிலே அல்லாஹு தஆலா 62வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவர் யார் என்றால், அவுலியாக்கள் என்றால் யார் என்றால், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹ் மீது ஆழமான ஈமானை கொண்டு, அல்லாஹ் மறுமை என்கின்ற அந்த அடிப்படையான கன்செப்டில் மீது ஈமானை கொண்டு, வகானு யத்தகூன், அவர்கள் எல்லா கட்டத்திலும் இறை பிரக்ஞை கொண்டவர்களாக, கோட் கான்ஷியஸ்னஸ் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் அவுலியாக்கள். எனவே நாங்கள் யாரையும் நாங்கள் வெளிப்படையாக பார்த்து அவுலியாக்கள் என்று கூறினாலும், சில போது மிக சாதாரணமான மனிதர்கள் கூட, அன்றாட தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகத்தால் பெரியளவு பொருட்படுத்தப்படாத சாதாரண மனிதர்கள் கூட மிகப்பெரும் அவுலியாக்களாக இருக்கலாம். என்றால் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், இதுதான் அடிப்படையான குவாலிட்டிஸ், அவுலியாக்களுக்கான குவாலிட்டிஸ். ஒரு ஹதீஸில் குதிசியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் கூறியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ், நான் அதன் கருத்தை மாத்திரம் கூறி, மன் ஆதா அலி வலியன் என்று அந்த ஆரம்பிக்கின்ற ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய வலியை, என்னுடைய நேசர் ஒருவரை யார் எதிர்க்கின்றாரோ நான் அவருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அந்த ஆரம்பிக்கின்ற அந்த ஹதீஸ் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதிலே வருகின்றது, அவனுடைய செவிப்புலனாக நான் மாறுகின்றேன், அவனுடைய கண் பார்வையாக மாறுகின்றேன். என்ன அர்த்தம் என்றால், அந்த குறிப்பிட்ட வழி அல்லாஹ்வுடைய நேசனாக ஒருவன் மாறிவிட்டால் அவனுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலே இருக்கும். அவன் பேசினால் மிக கவனமாக பேசுவான், நல்லதை பேசுவான், சமூகத்துக்கு பிரயோஜனமானதை பேசுவான், அல்லாஹ்வுடைய அந்த மெசேஜை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விடயத்தை பேசுவான் என்று இங்கே நாங்கள் பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட அந்த மனிதனுடைய அன்றாட செயற்பாடு அல் குர்ஆனுடைய அந்த மெசேஜை, ரிசாலத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக, இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை கொண்டு வரக்கூடியதாக, மறுமை ஞாபகத்தை கொண்டு வரக்கூடியதாக, பிரயோசனமானதாக இவ்வாறு தான் இருக்கும் என்பதை தான் அந்த ஹதீஸ் கூறுகின்றது. ஏன்னா இங்கே அவுலியா அல் வலி, அவுலியா என்ற அந்த கன்செப்டை நாங்கள் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நபரை நாங்கள் கூறினாலும் கூட சாதாரணமாக எங்களுடைய சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கின்ற சாதாரணமாக மனிதர்கள் கூட அவுலியாக்களாக இருக்கலாம். யாரும் யாரையும் தன்னை கூறிக்கொள்ளக்கூடாது நான் அவுலியா என்று. அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன், யார் அல்லாஹுடைய நேசர்கள் என்பதை. இந்த பின்னணியோடு நாங்கள் பார்க்கின்ற போது யஹூதிகள் கூறிக்கொண்டார்கள், எங்களுடைய சமூகம் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான சமூகம், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான சமூகம், அடுத்த மனிதர்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள். நாங்கள் பார்த்தோம் இதற்கு முன்னர் சுப்பீரியோரிட்டி என்ற அந்த கன்செப்டை. அல்லாஹ் தஆலா கூறுகின்ற ஃபத்தமன்னல் மௌத் இன் குந்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் என்பதை கூறிக்கொள்வதில் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். இங்கே மரணத்தை விரும்பலாமா என்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கின்றது, ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. இங்கே யஹூதிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், அல் ஃபௌஸ் மத்மூனுன் என்று அவர்கள் நம்பினார்கள். அதாவது நாங்கள் மறுமைக்கு போனால் நாங்கள் வெற்றி நிச்சயம், நாங்கள் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்கள், நாங்கள் தான் சுவர்க்கவாதிகள், ஏனைய மனிதர்களை விட நாங்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவான், கேரண்டி பண்ணிவிட்டான் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். இது பிழையானது ஒரு பார்வை. யாரும் கூற முடியாது எனக்கு சுவர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்று யாரும் உறுதியாக நம்ப முடியாது. ஒரு சமூகமாக நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் சுவர்க்கம் கிடைக்கும், ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பத்துக்கு சுவர்க்கம் கிடைக்கும், நான் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று உறுதியாக நம்ப முடியாது. யாசிக்கலாம், கிடைக்க வேண்டும், அதற்காக செயல்பட வேண்டும்.
என்பதைத்தான் அல்லாஹ் தாலா இங்கே கூறுகிறார். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகின ஒரு ஹதீஸ், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றானோ, நான் அவசரமாக மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவனையும் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அவனுடைய சந்திப்பை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். இன்னும் சில ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது, மிகவும் தள்ளாடக்கூடிய முதுமை வயதை அடைவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள், துஆ கேட்டிருக்கிறார்கள். அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். நான் தள்ளாடி அடுத்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய, அடுத்தவர்கள் மீது தங்கி இருக்கக்கூடிய அந்த தள்ளாடும் வயதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எனவே நான் ஒரு குறிப்பிட்ட வயதிலே மரணித்து போய்விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. மாற்றமாக இன்னொரு ஹதீஸ், இதற்கு மாற்றமான இன்னொரு ஹதீஸ் வருகின்றது திருமிதியிலே, ஹைருன் நாஸ், மனிதர்களை மிகவும் சிறந்தது, மன் தால உம்ருஹு ஹசுன அமலுஹு. யாருடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கின்றது, அதே நேரம் அவர் ஹசுன அமலுஹு, அந்த ஆயுளை நல்ல முறையில் அவர் பயன்படுத்தி அவர் நல்ல செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். இவர்தான் ஹைருன் நாஸ், மனிதர்களிலே மிகவும் சிறந்தவர். எனவே இங்கே நீண்ட காலம் வாழ்வதா இல்லையா என்பதல்ல பிரச்சினை. நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பலாம், மரணத்தை விரும்பலாம். எதற்காக? நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் நீண்ட காலம் ஒருவர் வாழ்கின்றார், அவர் நல்ல செயல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஹைருன் நாஸ், 100 வருடங்கள் 110 வருடங்கள் இந்த உலகில் வாழ்ந்து நல்ல செயல்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய சில மூதாதையர்களை பற்றி கூறுகின்ற போது கூறுவார்கள், அவர்கள் கடைசி காலம் தொடர்ந்து அல் குர்ஆனே ஓதிக்கொண்டிருப்பவராக இருந்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த நாவும் அல் குர்ஆனை ரிப்பீட் பண்ணிக்கொண்டு ஓதிக்கொண்டு அதனைத்தான் வாழ்விலே மிக பெரும்பாலான கட்டங்களில் அதனை செய்து கொண்டிருப்பார். அல் குர்ஆனை பார்ப்பது கூட ஒரு இபாதத் என்று இருக்கின்ற போது இவ்வாறு ஹசுன அமலுஹு, அவர்கள் நல்ல செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இந்த மனிதர் தான் ஹைருன் நாஸ். ஏன்னா எங்களுடைய நாங்கள் மரணத்தை விரும்பலாம், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று மரணத்தை விரும்பலாம். அதே நேரம் நாங்கள் கேரண்டி பண்ணிக்கொள்ளக்கூடாது, நான் நிச்சயமாக சுவர்க்கத்திலே இருப்பேன், எங்களுக்கு சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்டு விட்டது என்று அந்த பனு இஸ்ரேல் யஹூதிகளுடைய அந்த மைண்ட் செட்டிலே நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை பரக்கத் பொருந்திய நாங்கள் நீண்ட காலம் வாழலாம், குறுகாலம் வாழலாம், மரணம் எங்களை எப்போதும் வந்தடையலாம். அல்லாஹு தாலா அந்த குறிப்பிட்ட காலத்திலே எங்களுடைய செயல்கள் ஹசுன அமலுகுவாக, நல்ல செயல்களாக, அல்லாஹுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய செயல்களாக, அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அவனுடைய ஞாபகத்திலே நாங்கள் அவனை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.